Okay, sir. So what is the definition or the statement of cos divergence theorem? F vector dot n cap is equal to triple integral divergence into F vector ds Surface integral dv. over f vector dot n cap into ds equal to triple integral volume integral of the dive of f vector into dv. Okay, இதுக்கு பேர் என்ன காஸ் டைவர்சன் தியரி. சொல்கிறேன் கேட்டேன். இப்போ ஒரே ஒரு ப்ராப்ளம். ஆல்ரெடி கியூபாய்டு இதுதான் அதிகமாக கொடுத்துட்டு இருக்கிறாங்க. அதை வந்து கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்த்துக்கங்க. ஸோ ஒரு சின்ன ப்ராப்ளம் போடலாமா? எக்ஸ் Nice. ஸ்கொயர் மைனஸ் வெரிபைன் இன்ட்ருவோம். ஸோ வெரிபை மேபி அதே ஐடியா தான். எல்கசஸ் ஆர்கசஸ் ரெண்டுக்குமே ப்ரூவ் பண்ணுறது தான். ஐ கேப் ப்ளஸ் இஜட் ஸ்கொயர் ஒய் ஸ்கொயர் அது ஒய் ஸ்கொயர் மைனஸ் இஜட் எக்ஸு ஜே கேப் ப்ளஸ் இஜட் ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் ஒய் கே கேப் over the rectangular parallelepiped. Over the rectangular parallelepiped. என்ன சொல்கிறாங்க? Over the rectangular parallelepiped 0 less than or equal to a and 0 less than or equal to y less than or equal to b and 0 less than or equal to z less than or equal to c. Okay. Yes, sir. என்ன நடக்குது என்ன பண்ணணும்னு பாருங்க. சார் வெரிஃபைங் கேட்டால் அப்போ நம்மளுக்கு ஈஸி வந்து ஆர்கச்சஸ் சைடு, ஏன்னா லிமிட்டு போடுவீங்க இதை பண்ணிடுவீங்க வந்துடும். நம்மளுக்கு என்ன வேணும் ஆட்டோமேட்டிக்காக ஆர்கஸ் சைடுனா கிரீஸ் திருப்பு தான் எழுதணும் சார். இது காஸ்ட் எவர் ஜீரோ. அப்போ டெல் டாட் எஃப் வெக்டர் வேல்யூ வேணும். ஃபஸ்ட்டு டெல் டாட் எஃப் வெக்டர் வேல்யூ என்னென்னு வரும் சொல்லுங்க பார்க்கலாம். வித் ரெஸ்பெக்ட் எக்ஸ், இவன் வித் ரெஸ்பெக்ட் எக்ஸ் பண்ணால் என்ன கிடைக்கும்? 2x. வித் ரெஸ்பெக்ட் ஒய் 2x 2y 2x plus 2y plus 2z. ஓகே. அப்போ ஆர்கச்சஸ் சைடு ஆஃப் காஸ்ட் டைவர்ஸ் நீர் என்ன? ட்ரிபிள் இன்டெகிரல் ஓவர் வி என்ன கிடைச்சது? டெல் டாட் எஃப் வெக்டர் இன்ட்டு டிவி. கரெக்டாப்பா? அப்போ என்னாச்சு? Yes, sir. லிமிட் உங்களுக்கு தெரியும். லிமிட் வேல்யூ போட்டு இதை அப்ளை பண்ணினா வேலை முடிஞ்சு போச்சு. சொல்கிறேங்கண்ணே லிமிட் வேல்யூ போட என்ன ஆகும்? இஜெட் dv வந்துட்டு dx dy dz. Okay, sir. dz dy dx. Okay. 0 to a. 2 போட்டிங்கன்னா எக்ஸ் ப்ளஸ் 2 எல்லாத்தையும் காமன், நான் 2 வெளியே எழுதிட்டேன். ஃபஸ்ட்டு டிஇஜெட்டு டிஒய் டிஎக்ஸ் இந்த ஃபார்மெட் எழுதிட்டேன். சரியா பண்ணி மாற்றி கூட எழுதிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. சரிங்களா? Okay, sir. இப்போ சொல்லுங்க டக்கு 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 டக்குன்னு. இப்போ 2 கான்ஸ்டன்ட் வெளியே எடுத்துருவீங்க. இன்டெகிரல் 0 to a இன்டெகிரல் 0 to b இஜெட்டு பண்ணுறீங்க. இஜெட்னா இவன் மட்டும் இருக்கும், இவனுக்கு இஜெட் வரும், இவனுக்கு இஜெட் வரும். அப்போ என்னாச்சு? நல்லா அண்டர்ஸ்டாண்டிங்க. எக்ஸ் இஜெட் ப்ளஸ் ஒய் இஜெட் ப்ளஸ் இஜெட் ஸ்கொயர்டு பை 2 0 to 1 0 to bc கரெக்டுங்களா? 0 to c. அப்போ என்ன ஆகும்? 2 இன்ட்டு இன்டெகிரல் 0 to a இன்டெகிரல் 0 to b இஜெட்டோட சி அப்ளை பண்ணுங்க. சிஎக்ஸ் ப்ளஸ் சிஒய் ப்ளஸ் சி ஸ்கொயர் பை 2 இன்ட்டு இங்கே டிஒய் டிஎக்ஸ் இருக்கிறாங்க. அதனால் இங்கே என்ன பண்ண போகிறேன்? டிஒய் டிஎக்ஸ் எழுத போகிறேன். டிஒய் டிஎக்ஸ் கரெக்டாமா? கிளியராக எனர்ஜி டவுட் இருக்குதுங்களா? இல்லை புரிஞ்சு சார். அதே ஐடியா. இன்டெகிரல் 0 to a இது மல்டி பண்ணுங்க. என்னவும் சி எக்ஸு வித் ரெஸ்பெக்ட் டு ஒய் ஒய் ப்ளஸ் சி ஒய் ஸ்கொயர் பை 2 ப்ளஸ் சி ஸ்கொயர் பை 2 இன்ட்டு ஒய் லிமிட் வந்து 0 to b இன்ட்டு டிஎக்ஸ். கரெக்டாப்பா? எஸ் சார். அப்போ 2 போட்டுக்கிங்க. இன்டெகிரல் 0 to a. இப்போ என்ன பண்ணுவீங்க? ஒய்யோட வேல்யூ பி. அப்போ என்னச்சு? பிசி எக்ஸு ப்ளஸ் பி ஸ்கொயர் சி பை 2 ப்ளஸ் பி அப்படி பண்ணால் பி சி ஸ்கொயர்டு பை 2 இன்ட்டு டிஎக்ஸ். கரெக்டாகண்ணே? கரெக்டுங்களா? டவுட் இருந்தால் கேட்டுக்குங்க. இல்லை எனர்ஜி தப்பு இருந்தாலும் சொல்லுங்கள், நான் கரெக்ட் பண்ணிக்கிறேன். எனர்ஜி தப்பு இருக்குதா இல்லை கரெக்டுங்களா? அடுத்தது மூவ் பண்ணலாமா? சார் அது வெறும் சி ஸ்கொயர் தான் சார் வரும். இங்கே ஃபர்ஸ்ட் லைன்ல ஃபர்ஸ்ட் லைன் மேலே இருக்க லைன் இதா? இல்லை சார், ஃபர்ஸ்ட் லைன் இங்கே இதில் டாப் அந்த பை டூ வராது இல்லை சார். 2C இருந்துச்சு. இங்கே இங்கே இஜெட் ஸ்கொயர் பை 2 இருக்குல்ல?
இஜெட் பண்றோம்ல, இஜெட் பண்ணும்போது இஜெட் ஸ்கொயர் பை 2 இல்ல. ஓகே, ஓகே சார். கரெக்ட்டா? இல்ல மிஸ்டேக் இருந்தா பாரு நானும் வெரிஃபை பண்றேன். நீங்களும் வெரிஃபை பண்ணுங்க மிஸ்டேக் இருந்தா. சரிங்க சார். நீங்க கரெக்ட்டா பண்ணிட்டீங்க. ஓகே. தேங்க் யூம்மா. இப்ப ஒரு ஸ்டெப்பா செக் பண்ணிக்கங்க. கரெக்ட்டான்னு பார்த்துங்க. அடுத்தது மூவ் பண்ணுவோம். எஸ் சார். கரெக்ட். சரி. இப்ப எக்ஸ பொறுத்து பண்ணிடலாமா? எக்ஸ பண்ணா என்ன ஆகும்? ஆ 2 இன்ட்டு BC constant x squared by 2 plus B squared C by 2 integral dx x plus BC squared by 2 integral dx by dx limit 0 to a. Limit 0 to a. ஸோ அப்போ என்னாச்சு? எல்லாத்துக்கும் 2 காமன். அதனால 2, 2 கட் ஆயிரும். அப்ப A வேல்யூ அப்ளை பண்ணுவீங்க. A வேல்யூ அப்ளை பண்ணா என்ன கிடைக்குது? BCA A ஸ்கொயர் ஸ்கொயர்ட் BC கரெக்ட்டுங்களா? plus A ஸ்கொயர்ட் AB ஸ்கொயர் C AB plus ஸ்கொயர் ABC ஸ்கொயர். ABC ஸ்கொயர். ABC எல்லாத்துக்கும் ABC காமன். காமனா எடுத்துக்கிட்டா என்ன கிடைக்கும்? A plus B plus C. வெரிஃபைன்னு கேட்டாங்கன்னா ரெண்டையும் கண்டுபிடிக்கணும். ஃபைண்டு இல்லைன்னா அப்ளைன்னு கேட்டாங்கன்னா ஏதோ ஒரு சைடு கண்டுபிடிக்கலாம். இதோட முடிச்சிட்டீங்கன்னா முடிஞ்சு போச்சு. எப்ப? ஓகே சார். சும்மா நார்மலா கேட்டாங்கன்னா. பட் அவன் கேட்ட கொஸ்டினே வெரிஃபைன்ட்டான். வெரிஃபைட்டுங்கன்னா ஓகே சார். பேரலாபைன்ட்டான். பேரலாபைட்னா நம்ம பேரலாபைட் போட்டு ட்ராப் பண்ணிட்டு சொல்லணும். அந்த பெரிய டேபிள் போட்ட ஞாபகம் இருக்குதா? அந்த 6 ஸ்பேஸ் வரும்னு. அந்த 6 ஸ்பேஸ் கான்செப்ட் தான் இது. ஓகே, சரிங்களா? ஞாபகம் ஓகே சார். இருக்குங்களா? அந்த ஞாபகம் ஒரு எஸ் கான்செப்ட் சார். பண்ணிட்டு அந்த கான்செப்ட் தான் இது. ட்ரா பண்ணிக்கங்க. பேரலாபைடுங்கன்னா ஏதோ இதுல கான்செப்ட ட்ரா பண்ணிக்கங்க. சார் கொஸ்டின்ல வந்துட்டு மென்ஷன் பண்ணியிருந்தாங்களா கியூப்? ரெக்டாங்குலர் பேரலோபைடுன்னு சொல்லிக்கிறோம். ரெக்டாங்குலர் பேரலோபைடுனா 3D டயகிராம் கியூப் ரெக்டாங்குலர் போது கியூபாய்டு நாட் ஃபார் ஓகே, ஓகே சார். ரெக்டாங்குலர் பேரலோபைடு. அப்ப என்னாச்சு? XY ஆக்சிஸ் எடுக்க போறீங்க. இது ஆரிஜின் வச்சுக்கிட்டு அப்ப அந்த ஆரிஜின் வச்சுக்கிட்டு எடுத்தீங்கன்னா என்ன ஆகும்னு பாருங்க. அப்ப பாத்தீங்கன்னா இது வந்து இங்க வர்றது வந்து எக்ஸ் ஆக்சிஸ், இங்க வர்றது வந்து எக்ஸ் ஆக்சிஸ், இது வர்றது வந்து ஒய் ஆக்சிஸ், இங்க வர்றது வந்து இஜெட் ஆக்சிஸ். அப்ப இதுக்கு பேர் என்னது? ஆரிஜின் 0, 0, 0. அப்போ ஒவ்வொன்றுக்கும் பாயிண்ட் கொடுத்துட்டோம். இது என்ன பாயிண்ட்? 0, 0, C. இதுக்கு பாயிண்ட் கொடுத்துட்டா இது 0, B, 0. இதனோட பாயிண்ட் கொடுத்துட்டா A, 0, 0. That's all. This is a graph of the given diagram parallelopiped. இப்பதான் நம்மளுக்கு வேணும்டா கணசாமி. இதை கண்டுபிடிச்சிங்கன்னா முடிஞ்சு போச்சு. இதுக்கு லெட்டர் கண்டுபிடிச்சிட்டு அந்த பெரிய டேபிள் ஃபார்ம் பண்ண பார்த்தீங்கன்னா அந்த டேபிள் ஃபார்ம் பண்ணிங்கன்னா போதும். இது ஆரிஜினு, இது ஏ, இது பி, இது சி, இது டி, இது இ, இது எஃப், இது ஜி. வேற ஏதாச்சும் முடிச்சுக்கணுமா பாரு? ABCDEFGH. இன்னொன்று வேணுமா? அதான் ஓ போட்டுருங்க. கரெக்டாக இருக்கு சார். எயிட் இருக்குதா? 1, 2, 3, 4, 5, 6, 7, 8 இருக்குதா கண்ணு? இப்போ நம்ம எடுத்த மணி என்ன எக்ஸசைஸ் போடலாம்? நீங்க சொல்லிட்டீங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரி போடலாம். எடுத்தபடி எந்த ரெக்டாங்கிள் ஷேப் கண்டுபிடிக்கலாம்டா கண்ணு? ஃபர்ஸ்ட் ஃப்ரண்ட் ஷேப் AEDB. AEDB எந்த ஆக்சிஸ்? YZ ஆக்சிஸா? 1 மினிட் சார். நீங்க எழுதிக்கிங்க. YZ ஆக்சிஸ். அவ்வளோதான். உங்களுக்கு ஈஸியாக கண்டுபிடிக்க தெரியுது. ஏன்னா லாஸ்ட் கிளாஸ் சூப்பராக சொல்லி கொடுத்தாச்சு. அதனால உங்களுக்கு தெரியும். ஃபர்ஸ்ட் சர்ஃபேஸ் நம்பர். ஓகே, சர்ஃபேஸ் நம்பர்னு வச்சுங்க. சீரியல் நம்பர் வரும், இங்கே சர்ஃபேஸ் நம்பர். அதுக்கு அடுத்த டேபிள் என்ன வரும்? F@n கேப்பா அல்லது ஈக்குவேஷன் தான். அந்த டேபிள் ஞாபகம் இருக்குதுங்களா? அந்த டேபிள் ஞாபகம். F.n கேப். அதுக்கப்புறம் ஈக்குவேஷன். அதுக்கப்புறம் ஈக்குவேஷன். கரெக்டுங்களா? அதுக்கப்புறம் F@n கேப் ஆன் டிஎஸ். கரெக்டுங்களா? ஆன் எஸ் ஆர் ஆன் டிஎஸ். அப்போ டிஎஸ் வேல்யூ டிஎஸ் வேல்யூ என்னன்னு டபுள் இன்டெகிரல் ஓவர். இப்போ இப்போ இது வந்துட்டு y ஆக்சிஸ் அண்ட் z ஆக்சிஸ்னால dy dz. சர்ஃபேஸ் என்ன சொன்னீங்க? ஏடிஇயா? என்ன சொன்னீங்க? ஏடிஇஎஃப்ஆ? ஃப்ரண்ட் சர்ஃபேஸ். எஸ் சார். ஏபி டக்குனு ABDE. ஏபிடி ஏபி. பிளேன் வந்துட்டு xy பிளேன், சாரி ZY பிளேன். ஆமாம், இங்கே பிளைன் வேறு எழுதணும்ல. பிளைன் ஆர் வந்து
YZ பிளேன்றாங்க. இது வந்து YZ பிளேன். ஓகே YZ சார். பிளேன் மாத்தி தானே? மாத்தி எழுதக்கூடாதா சார்? ZYன்னு. ஓகே, ஓகே. ZYன்னு சொன்னது கரெக்ட் தான். ஓகே. அது ஆ, கரெக்ட். ஆ. மாத்தி எழுதிக்கலாம். ஓகே. தப்பு கிடையாது. ஓகே சார். அப்ப என் கேப் வேற வேணும்ல. என் கேப் எழுதிட்டு எஃப் டாட் என் கேப் எழுத முடியும். சார் என் கேப் டைரக்ஷன் வில் பி அலாங் I வெக்டர். ஐ வெக்டார். ஏன்னா ஐ வெக்டார் கரெக்ட். எஃப் டாட் என்னங்கிறது என்ன? ஐ டாட் வேல்யூ மட்டும் தான் வரும். அதெல்லாம் 0 ஆயிருமா? ம். அப்ப எஃப் வெக்டர் போய் பார்க்குறீங்க. ஐ டாட் என்ன? எக்ஸ் ஸ்கொயர்ட் மைனஸ் ஒய்இஜெட். கரெக்ட்டுங்களா? எக்ஸ் YZ. ஸ்கொயர்ட் மைனஸ் ஆ. ஒய்இஜெட். அப்ப அந்த டேபிள் எழுதிங்க. எக்ஸ் ஸ்கொயர்ட் மைனஸ் ஒய்இஜெட். ஈக்குவேஷன் என்ன? எக்ஸ் ஈக்குவல் டு ஏ. அப்ப எக்ஸ் ஈக்குவல் ஏங்கிறதுங்க அப்புறம் என்ன பண்ணுங்க? ஏ ஸ்கொயர்ட் மைனஸ் ஒய்இஜெட். அப்ப இங்க என்ன கிடைக்கும்? dy dz. அப்ப அந்த இன்டெக்ரல் வேல்யூ என்ன? அந்த இன்டெக்ரல் வேல்யூ என்னடா வரும்? இது 0 டூ இந்த இன்டெக்ரலுக்கு என்ன கிடைக்கும்? இன்டெக்ரல் 0 டூ y எலிமெண்ட். y எலிமெண்ட் வந்து y எலிமெண்ட் என்ன வந்து 0 to ஓ b. ஓகே. z இன்டெக்ரல் வேல்யூ என்ன? 0 to 0 to c. a ஸ்கொயர் மைனஸ் 0 y. to b 0 to c ஸ்கொயர். ஃபர்ஸ்ட் எழுதிக்கிங்க ஓகே அப்புறம் சார். நம்ம போடலாம். இன்டெக்ரல் கடைசியா போட்டுக்கலாம். சரிங்களா? ம், இன்டெக்ரல் வந்து ம். கரெக்ட்டா ஓகே போட்டு சார். ஃபர்ஸ்ட் எழுதிக்கங்க. கேன்சல் ஆகும். அதனால போட்டுக்கங்க ஃபர்ஸ்ட். சார் அதுக்கப்புறம் இதோட பேக் சைடு ஆமா எனக்கு பேக் சைடு யாரு? OC. OFGC. OFGC கரெக்ட் பா. சொல்லுங்க. OFGC OFGC வந்துட்டு YZ. சார் இதுவும் YZ பிளேன்ல தான் இருக்கும். ஆனா மைனஸ் மைனஸ் ஐ கேப். அப்போ மைனஸ்னா மைனஸ் போட்டு மைனஸ் எக்ஸ் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் YZ. இது எக்ஸ் ஈக்குவல் டு 0. எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 0. எஸ் சார். இது பிளஸ் ஒய்இஜெட் கரெக்டா? இன்கேஸ் வந்துட்டு அவங்க கொடுத்துருக்க லிமிட்ல மைனஸ் ஏ லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு எக்ஸ் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு ஏன்னு இருந்துச்சுன்னா நான் நெகட்டிவ் எடுக்கிறப்போ மைனஸ் ஏன்னு யூஸ் பண்ணிக்கணுங்க. அவ்வளவுதான் கண்டு வெரி குட் சூப்பரான ஐடியா கரெக்ட் ராகுன. அவ்வளவுதான். ஸோ மைனஸ் ஈகேஸ்ல ஆஃப் இங்க வந்து மைனஸ் ஏன்னு போட்டுக்கோங்க. ஈகேஸ்ல மைனஸ் ஏன்னு போட்டுக்கோங்க. அதனால மைனஸ் ஏ ஸோ இது வந்துட்டு YZ dy dz. ஆமா இருக்குது. dy dz. ம். அப்ப என்னாச்சு பாருங்க. இதுவும் இதே இன்டெகிரல். டபுள் இதுவும் இன்டெகிரல் இன்டெகிரல். தான். இதே சேம் 0 லிமிட்ஸ். to b தான். இது 0 to c தான். நல்லா பாருங்க. yz into dz dy. கரெக்ட்டுங்களா? ஏன் இன்டெகிரல் பண்ண dy வேண்டாம்னு dz. சொன்னா, இங்க பாருங்க இது மைனஸ் வேல்யூ இது பிளஸ் வேல்யூ. அப்ப என்ன ஆகும்? ஆட்டோமேட்டிக்கா இந்த இன்டெகிரல் கட் ஓ ஆயிரும். ஓகே நீங்க இன்டெகிரல் சார். கண்டுபிடிச்சா யூஸ்வலாகவே அப்ளை பண்ணிக்கலாமா சார் நாளைக்கும் நாளானிக்கும்? பண்ணிக்கலாங்க தப்பு கிடையாது. இந்த மாதிரி ஓகே கான்செப்ட் ஓகே. புரியுதுங்களா? இந்த மாதிரி ம். ஒரு சிமெட்ரிக் கான்செப்ட். இங்க பாருங்க இது பேர் என்ன? சிமெட்ரிக் சிமெட்ரிக். கான்செப்ட். ஒரே மாதிரி பார்ட் வரும். இங்க பாருங்க. எக்ஸ் ஓகே சார். ஸ்கொயர் YZ. Y ஸ்கொயர் ZX. இது மாதிரி ஒரே மாதிரி சிமெட்ரிக் ஃபார்மேட். இது பேர் சிமெட்ரிக் ஃபார்மேட் வந்து ஆட்டோமேட்டிக்கா கட் ஆயிரும். அது ஒரு பிரச்சனை இருக்காது. சரிங்களா? ம். ஓகே சப்போஸ் சார். மாத்தி குடுத்திருந்தானே நீ போட்டு தான் ஆகணும். மாத்தி குடுத்தாலும் நம்ம எழுதி ப்ராசஸ் போட்டு தான் ஆகணும். இது சிமெட்ரிக் கான்செப்ட்னா ஆட்டோமேட்டிக்கா கட் ஆயிரும். சரியாப்பா? ஓகே சார். சரி 2 பிளேட் போட்டாச்சு. 3வது பிளேட், 4வது பிளேட் ஐடியா கிளியர் தானே? அப்படியே போட்டுருவீங்களா? அடுத்தது வந்துட்டு ரைட் சைடில் இருக்க பிளேன் வந்துட்டு எக்ஸட் பிளேன் இருக்கும். XZ எடுத்துக்கலாமா? ரைட் சைடு ஸோ யாரு? சார் BC, GC. BDGC. BC, சார் DC. BCD. G. ம். BC, BCGD. DG. கரெக்ட்டுங்களா? ம். ஓகே சார். ஸோ இது வந்துட்டு எக்ஸட் பிளேன் இருக்கும். XZ னா இது யாரு எக்ஸட் வரும்? பிளேன் ஜே கேப் சார். J கேப்னா Y ஜே ஸ்கொயர் கேப்னால மைனஸ் ZX. Y ஈக்குவல் டு BA. ஏன்னா சிமெட்ரிக் ஃபார்மேட் நீங்க ஒய் பார்க்க ஸ்கொயர் மைனஸ் ZX. அவ்வளவுதான். ZX. ஒய் இங்க ஸ்கொயர் மைனஸ் ZX. ஈக்குவேஷன் வந்துட்டு பி ஸ்கொயர் மைனஸ் ZX. A 0 to C B squared minus ZX into DZ DX. ஓகேங்களா? ஓகே சார். நெக்ஸ்ட் வந்துட்டு பேக் வேறு அதோட ஆப்போசிட் சைட். அதனால மைனஸ் ஜே கேப் மைனஸ் J cap Y squared minus ZX மைனஸ் ஆஃப் ஒய் ஸ்கொயர் மைனஸ் ZX. ஆமாம் மைனஸ் ஒய் இஸ் ஈக்குவல் டு 0. இது DZ DX தான். அதனால ZXன்னு வரும் சார். integral 0 to A ZX into DX DZ. ZX into DX into DZ. ஓகே. அடுத்தது சர்ஃபேஸ் 5 வந்துட்டு டாப். ஆமாம் ஆமாம். அப்ப வெறும் பி ஸ்கொயர் மட்டும் தான் இருக்கும் கரெக்ட்டுங்களா? வெறும் பி ஸ்கொயர் இன்டெகிரல் மட்டும் தான் இருக்கும். இது இதுவும் கரெக்டா இருக்கும் கரெக்ட்டுங்களா? அப்ப பி ஸ்கொயர் இன்டெகிரல் இங்க மேல வந்து ஏ ஸ்கொயர் மட்டும் இன்டெகிரல் தான் இருக்கும். ஏ சரியா? ஸ்கொயர் இன்டெகிரல். ஓகே சார்.
இதே மாதிரி சிமிலரிட்டியும் போட்டு நீங்கள் ஃபுல்லாக போட்டு தான் ஆகணும். இதே மாதிரி சிமிலரிட்டி போட்டு என்ன கிடைக்கும்? டபுள் இன்டெக்ரல் சி ஆ ஸ்கொயர்டு டிஎக்ஸ் டிஒய்ன்னு கிடைக்கும். கரெக்டுங்களா? எஸ் சார். இது லிமிட் என்ன கிடைக்கும்? இது 0 to a, இது 0 to b. இது எல்லாத்தையும் கண்டுபிடிச்சா என்ன கிடைக்கும்? மூணையும் ஆட் பண்ணி போட்டீங்கன்னா தட்ஸ் ஆல் கம்ப்ளீட் யுவர் ஒர்க். என்ன கிடைக்கும்? ஏ ஸ்கொயர் பிசி ப்ளஸ் ஏ பி ஸ்கொயர் சி ப்ளஸ் இன்னும் 2 சர்ஃபேஸ் இருக்குல்ல சார்? அதை சொல்லிட்டு சிமிலர்லின்னு சொல்லிட்டு நான் இதை எழுதிட்டு பாருங்க. 2 சர்ஃபேஸ் தான் சொல்லிட்டு ஓகே 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 சார். எஸ் சார். நீ அப்படிங்கிறது எழுதிடாது. எக்ஸாம்பிள் அப்படிங்கிறது எழுதிடாது. நீ எழுதிடல. இல்லை சார். நான் கான்செப்ட் அடுத்த ஓவர் 2 சர்ஃபேஸ் வந்துட்டு இங்கே தான் கிடைக்கும். ஒய் எக்ஸ் பிளேன்ல இருக்கும். ஒய் எக்ஸ் பிளேன்ல இருக்கும். y xy ஓகே xy plane xy plane. ஸோ டைரக்ஷன் வில் பி k அலாங் vector செட் கேப். minus k vector. ஜெட் கேப் அடுத்த இதில் மறுபடியும் நெகட்டிவ் ஜெட் கேப் இருக்கும். அதனால அது 0. z is equal to k z is equal to 0. ஓகே சார். அண்டர்ஸ்டுட் சார். அவ்வளோதான். இது ரெண்டையும் கம்பைன் பண்ணி போட்டு இந்த ஈக்குவேஷன் வரும். சரிங்களா? ஓகே ஓகே சார். அப்போ ரைட் ஹேண்ட் சைடு இன்டெகிரேட் கண்டுபிடிச்சா இந்த ரிசல்ட் வந்துடும். ஆர்கஸ் சைடு எஸ் சார். புரிஞ்சு சார். ஆர்கஸ் சைடு வந்து ஏபிசி ஏ ப்ளஸ் பி ப்ளஸ் தட்ஸ் ஓகே. ஓகே சார். சரி, வேற என்ன டவுட்மா?